டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரியஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு பின்னால் பாரு. யாராச்சும் ஒருத்தவங்க முன்னால் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன் பின்னால் பாரு யார் இருக்காங்கன்ட்டு. ஒரு சர்ப்ரைசிங்காக பின்னாடி திரும்பி பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? உன் பின்னால் பாரு அப்படிங்கிறத லுக் பிஹைண்ட் யூ. பிஹைண்ட்னா பின்னால், லுக்னா பாரு, யூனா உனக்கு பின்னால் பாரு அப்படிங்கிறது தான் லுக் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தப்பாக நினச்சிருப்பீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவ்வளோதான் நான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறத வாட்ஸ் இன் இட் அப்படின்னு சொல்லலாம். அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. ஒரு பேட் கேரக்டர் உள்ள பர்சன், பேட் பிஹேவியர் உள்ள பர்சன் கிட்ட பார்த்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறத பி கேர்ஃபுல் வித் ஹிம். பி கேர்ஃபுல் வித் ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருன்னு அர்த்தம். அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒரு விஷயத்தில் பிளாங்காக நின்றுட்டுருக்கும் போது யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் டு டூ நெக்ஸ்ட். வாட் டு டூ நெக்ஸ்ட். வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறது. அவள் அழுகிற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அவள் அழுகிற மாதிரி நடிக்கிறா, அவள் உண்மையாலாம் அழலை, அழுகிற மாதிரி நடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நடிக்கிறது அப்படிங்கிறத ப்ரிட்டன்னு சொல்லுவோம். ப்ரிட்டண்ட். அவள் அழுகிற மாதிரி நடிக்கிறா அப்படிங்கிறத ஷீ ப்ரிட்டன் டு பி க்ரையிங். ப்ரிட்டன்னா நடிக்கிறதுன்னு சொன்னால், டு பி க்ரையிங் அப்படின்னா அழுகிற மாதிரி. ஷீனா அவள் அழுகிற மாதிரி நடிக்கிறா. ஷீ ப்ரிட்டன் டு பி க்ரையிங். நெக்ஸ்ட்டு, அவன் கையில் ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மேக்ஸிமம் யாராச்சும் பார்க்காதவங்க, இவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். கரெக்டாக அவங்க தான் பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க, உன் கையில் என்ன அடிபட்டிருக்கு, உன் கையில் என்ன காயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான், அவன் கையில் ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஹீ ஹேஸ் அன் இன்ஜூர் இன் ஹிஸ் ஹேண்ட். ஹீ ஹேஸ் அ இன்ஜூரி இன் ஹிஸ் ஹேண்ட். இன்ஜூரின்னு சொல்லுவாங்க. இன்ஜூரி அப்படின்னா புண்ணு, காயம் அந்த மாதிரி சொல்கிறது. சில பேர் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? சில பேர் திருந்தவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத சம் பீப்புள் நெவர் சேஞ்ச். சம் பீப்புள் நெவர் சேஞ்ச் அப்படின்னா சில பேர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, அந்த மாதிரி மீனிங். எனக்காக காத்திரு அப்படின்னு சொல்கிறத எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத, லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னா எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். வெயிட் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிறது. எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை, சரியா கரெக்டாக தப்பான்னு தோணலை, எனக்கு ஒன்றுமே தோணலை, பிளாங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. எனக்கு இது எதுவுமே தோணலை, எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஐ டு நாட் திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஐ டு நாட் திங்க் ஸோ அப்படின்னா எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு அர்த்தம். நம்ம சேனலில் நிறைய டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரியஸாகவே போட்டுட்ருக்கோம். போய் மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இன்னொரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் போட போகிறோம். டாட்டா பாய், ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.